ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரே ஃபீவரிஷாக இருக்குது. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்களேன், பாய்க்கு எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது, ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் இன்றைக்கி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக செய்கிற ஒரு சமோசா செஞ்சு தரேன், எக்கு சமோசா செஞ்சு தரேன் வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது இந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவையான ஆனியன்ஸ் மோனா நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்குது சமோசாவுக்கு மெயின்லி நாங்கள் போடுறது ஆனியன் சமோசா தான் ஜாஸ்தி நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஆனியன் சமோசா, எக்கு சமோசா. மோனா அப்படியே நீ ஏன் இவ்வளோ டல்லாக்குறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படியே சொல்லிடுறியாமா? அத்தா ஃப்ரெண்ட்ஸ் உண்மை, உடம்பு முடியல மோனாக்கு, பாவம். இப்போ நான் பாவம்னு சொல்லியிருந்துக்கு திருப்பி என்னை திட்டுவீங்க, ஏன் பாவன்றீங்கன்னு. உண்மையாகவே ஒருத்தர் கஷ்டப்படும் போது எல்லாரும் சொல்கிற வார்த்தை பாவம் தான். நான் கண்ணால் பார்க்குறேன், உடம்பு முடியல, அதனால நான் சொல்கிறேன். எஸ், லைட்டாக அப்பப்போ ஃபீவர் அடிக்குது, போய் செக் பண்ணின்னுக்கிறோம் நாங்களும், என்னான்ட்டுன்னு தெரில. அதுக்குள்ளேயோ பாவம் சொல்லாதீங்கோ அப்படின்றீங்கோ. ஒருத்தர் கஷ்டப்படும் போது நம்ம பாவம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். நீங்களாம் நல்லவங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியும். கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும். கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி ஒரு 2-3 நல்ல வார்த்தைங்க சொன்னால் அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் பேசுகிறது. கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனியனுக்கு அப்புறமா தேவையான விஷயம் என்னன்னா ரெட் இல்லை க்ரீன் சில்லிஸ் வேணும். ஓகே, கொஞ்சம் கட் பண்ணிடுமோண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோனா சொன்ன மாதிரி நான் மோனாக்கு சொன்னேன், சரி நானே உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், சமோசா செஞ்சு கொடுக்குறேன். நம்ம வெளியே போய் வாங்கினு வருதான். அந்த வெளியே சாப்பிட எந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி இஃப்தார்ன்றதுனால கொஞ்சம் பல்காக செய்கிறாங்க வெளியோ. அது மிக்ஸ் பண்ணிடுறாங்க, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சிக்கன் சமோசா. அந்த ஆயிலெல்லாம் ஒரே ஆயில் இருக்கிறதுனால வெளியே வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் பியூர் அண்ட் பியூர் இந்த மாதம் நான்வெஜ் தொடவே கூடாதுன்ற குறிக்கோளோடு இருக்கிறதுனால நாங்கள் ரிஸ்க் எடுக்கல வெளியே வாங்குறதுனால நாங்களே செய்கிறோம். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒரு சிம்பிள் மெத்தடில், எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. இவங்களுக்கெல்லாம் எக்கு சமோசா, எனக்கோ ஷாரனுக்கோ வெஜ்ஜு சமோசா. பார்த்தீங்கன்னா மேட்ச் ஓடினுக்குது இன்றைக்கி, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ நம்ம இது ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி இப்போது டப்புன்னு எல்லாம் செஞ்சுட்டு டப்புன்னு உட்காந்து இப்போ உட்காந்து T20 மேட்ச் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். செய்கிறதுக்கு முன்னாடி மெயின் ஆனியன், மிளகாய், இன்க்ரீடியன்ஸ் நான் போடுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லலாம் இல்லை, ஏன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். அப்புறமா ஆனியன், சோம்பு. ஓகே, ஃபஸ்ட்டு மோனா பேன் கொஞ்சம் ஹீட் ஆகிட்ட பிறகு ஆயில் ஊற்றணும். பேன் ஹீட்டே ஆகலையே. சொன்னா கேட்கணும், क्वेश्चन கேட்க கூடாது. क्वेश्चन கேக்குறது ஈஸி, ஆன்சர் பண்றது கஷ்டம். எவ்வளவு எண்ணெய் ஊத்தணும்? தேவையான அளவுக்கு. அது என்ன தேவையான அளவுக்கு? அவ்வளவுதான்ப்பா, ரொம்பலாம் ஊத்த கூடாது. அவ்வளவுதான். இது தேவையான அளவுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஊத்துறது பூராமே தேவைதான். குக்கிங் பண்றவங்களுக்கு தெரியும், தாளிக்கிறதுக்கு இவ்வளவு இருந்தா போதும். நம்ம அது உள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு ஒரு மசாலா தான் இப்போ பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா மெயின்லி என்னன்னா எக்கு. என்ன இது ஒரு நாள் நீ கிச்சன்ல என்ன செஞ்சு பாரு, அப்போ நான் கொஸ்டின் கேட்கறேன், அப்போ உனக்கு தெரியும். சூடாயிடுச்சான்னு கை விட்டு பாருண்டு. சும்மா நான் கண்டுக்கிறேன். சூடு எப்படியே ஆயிக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா பார்க்கணும், பேன் மேலே கை வச்சு பார்க்கணும். ரொம்ப அந்த டெம்பரேச்சர் தெரியும் நம்ம கைக்கு, அப்போ அது சூடாயிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோன்னு ஊற்றினா அப்படியே கிருக்குண்டு ஆகி அப்படியே பற்றிக்கும். அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சோம்பு. சோம்பு இவ்வளோ போடா தோற்ற சோம்பு கொஞ்சம் சிம்ல தான் வச்சுக்கிறேன். போதும், என்ன இவ்வளோ போட்டால் போதும்னு போட்டுனே இருக்கிறீங்க. அது க்ளோஸ் பண்ணுங்க. சோம்பு போட்டு, சோம்பு அப்புறமா வெங்காயம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பச்சை மிளகா சேர்த்து போடுறீங்க? அதெல்லாம் போட வேண்டிய ஐட்டம் தான். சரி போடு. ஓகே, சோம்பு போட்ட உடனே பச்சை மிளகாவை சேர்ந்து போட்டுருங்க. காரம் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? யார் பிடிக்காதுப்பா? எங்களுக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்காதுல்ல? அப்படிலாம் இல்லை, போடுங்க போடுங்க பரவாயில்ல. ரொம்ப ஜாஸ்தி. அப்படியா? 4 சில்லி கட் பண்ணேன். 4 சில்லிஸ் 2 சில்லிஸ் இருந்தால் போதும் நம்மளுக்கு, நம்ம குவான்டிட்டிக்கு. ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் சக்கரை போடலான்ட்டுன்னு உப்பு போட்டியா? உப்பு போய் கையில் பட்டால தெரிஞ்சிருச்சு உப்புன்ட்டுன்னு. நம்ம பிங்க் சால்ட் தானே யூஸ் பண்ணவா? நான் ஒயிட்டுன்னு எதிர்பார்க்கல, நல்லா போடல நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஆனியனு, பச்சை மிளகா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இது போட்டு இது வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் என்ன பண்ணுங்க, வதக்குங்க. இதுதான் மசாலா. ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப் இருக்கு. அவ்வளோதான். இதுக்குள்ளதான் இது ஸ்டஃபிங் பண்ணிட்டு நம்ம வந்து பாயில் பண்ண எக் பாயில் பண்ணி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எக் வந்து அது உள்ள வச்சு அதை நாங்கள் என்ன எப்படி பண்ண போறோம் அந்த ஃபர்ஸ்ட். சரி, சமோசா மேல அந்த இது என்ன பண்ணுவீங்க? குட் கொஸ்டின். அதுதான் இப்போ வந்து நெக்ஸ்ட் செய்ய போறது. இது நம்ம ரெடி பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். கொஞ்சம் நேரத்துல சொல்றேன். தெரியும் எல்லாம். இது வந்து சான்மாரு பச்சை வாசனை போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? மசாலா நக்கி பார்க்கறது. நீங்க என்னத்துக்குற? நான் மாட்டேன். நான் வந்து அவுட்கம் தான் சாப்பிடுவேன், நடுவில் சாப்பிட மாட்டேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மசாலா ஸ்மெல் அடிக்குது கொஞ்சம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் வெந்துச்சா வைங்களா? அடுப்புல இருந்து எடுத்துட்டு சூடு வச்சிடாதீங்க நீங்க. அவங்களுக்கு இது மேல அது தேவையில்லை. எதுவா இருந்தாலும் பெரியவங்களை கேட்டது நல்லது. மொட்டையே பார்த்துருக்கணும். இப்போ எல்லாம் மசாலா போட்டு இல்ல வெந்துக்கிறது வந்து எனக்கு டவுட் ஆயிக்குதா இல்ல. சூடு சூடு. ஓகே, அப்படின்னா ஆயிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா. சமோசாக்கு தேவை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து ஸ்டஃப் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா இதுதான் நம்ம வந்து பண்ண போறோம். பிரெட்டா? ஆமா. ஸோ பிரெட்டை வந்து ஸ்டீம் இட்லி குண்டால வச்சு ஸ்டீம் பண்ண போறோம். ஸ்டீம் பண்ணி போட்டு அதை ஆஃப் பண்ணணும் முதல்ல. நான் தான் வச்சேன். ஸ்டீம் பண்ணிட்டு அதுல வந்து ஸ்டஃப் பண்ணி ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ண போறோம். அதுதான் சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா நம்ம ப்ரெட்டை வந்து இட்லி குண்டால இப்படி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டீம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இதில் தான் நம்ம வந்து ரொட்டி மணால் இதை ஸ்ப்ரெட் பண்ணி அதில் நம்ம மசாலா வச்சு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து உங்கள் வீட்டில் ஹைட்டாக இருந்துச்சுன்னா இட்லி குண்டா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட அடிக்க வைக்கலாம். நம்ம வீட்டில் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ வந்து நான் இப்படி வச்சு தான் நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்ச நேரம் ஆகும். இது ஆகிட்ட பிறகு நம்ம வந்து நெக்ஸ்ட் எப்படி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ஸ்நாக்ஸ் செய்கிறீங்களா டின்னர் செய்கிறீங்களா? இது பர்ஃபெக்டாக வரணும் இல்லை? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதும். இவ்வளோ ஸ்டீம் ஆயிடுச்சா? இப்போ நம்ம இது எடுத்துடணும். நல்லா சாஃப்ட் ஆகிட்டுக்குது. போதும் இவ்வளோ இருந்தால் போதும். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம உருட்டி அதில் ஸ்டஃப் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது என்னன்னா இது எடுத்து ரொட்டி மனை எடுத்து சூடாகவே இல்லை, சூடாக இருக்குப்பா, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ப்ரௌன் கட் பண்ணிடணும். நல்லா இது ஃபர்ஸ்ட் இது பண்ணிடலாம். அப்போ அது ப்ரௌன் கட் பண்ணிட்டு பண்ணலாமே. அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸ்லோவாக கட் பண்ணணும். ஆனால் சாஃப்டாக இருக்கும்ல, சென்டரில் பிஞ்சிடும். அப்புறமா அதுக்கு தான் சொன்னேன் கட் பண்ணிட்டு அப்புறமா தேய்ங்கன்னு. இப்படி கூட எடுக்கலாம், மாதிரி ஈஸி தான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நீ சொல்கிற மாதிரி வேண்டாம், அதை கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமாம். அப்புறமா இப்படி பண்ணிட்ட பிறகு நம்ம
மசாலாவை வந்து சென்டரில் வைக்கணும். யார் சாமி நீ என்னென்னவோ செய்கிற. யூஆர் கிஃப்டட்மா, யூஆர் கிஃப்டட். வெங்காயத்தை தீத்துறாதீங்க. ஓகே. அப்புறம் இது வந்து உங்களுக்கு எக் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி வச்சு இப்படி ஒரு மடக், இப்படி ஒரு மடக், இப்படி ஒரு மடக், அப்புறமா டூத் பிக் இருக்குல்ல அதை குத்திடணும். சக்ஸஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணோம். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். நீ சாப்பிட்டு ஜாலியாக இரு. அவ்வளோதான். அடுத்தது வந்து ஸ்டஃப் பண்ணி ஆயில். அடுத்ததா எதுனா அடுத்தது போடணும். அதை இந்த பக்கம் வெஜ்ஜு எடுத்து வச்சுக்கிறேன். வெஜ்ஜை போடணும். இப்போதுக்கு வந்து இந்த பேன்ல வந்து 4 தான் போட முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து 4 எக்கு போட்டுக்கிறேன். என்னப்பா இது வந்து நம்ம சமோசானோ சொல்லலாம், இல்ல வந்து பஃப்னோ சொல்லலாம். எல்லாம் ஒரே கேட்டகரி தான். எனக்கு 1 வெஜ் 1 நான்வெஜ். எனக்கு 1 வெஜ் 1 நான்வெஜ். ஷோர். ஆனா ஏன்ப்பா இப்படி முழுகி பண்றீங்க? ஒரே எண்ணெயா இருக்காது? வேற பேன் எல்லாம் ஆக்கிபைடு ஃப்ரெண்ட்ஸ். இல்ல எண்ணெய் கொஞ்சம் கம்மியா ஊத்திருக்கலாம்ல. நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். அது பஃப் மாதிரி வரணும்ல, அது நல்லா இதாகும். டிப்ளமா பண்றீங்களா? இல்ல இவ்வளவு நேரமா பண்றீங்க டிப்ளமா? எடுக்கணும் இல்ல, இவ்வளவு ஈஸியா சொல்லிடுற. இது ஏன் பொங்கினே இருக்குது? அடுத்த ரவுண்ட் போடுறதுக்கு அவ்வளவு ஈஸி நினைச்சுனியா? காய விடுங்க. ரொம்ப கடிக்கி இருக்காதப்பா. இல்ல அது கலர் அப்படிதான் வரும். பிரெட் இல்ல, கலர் அப்படிதான் வரும். Good. Super. Ready? The chicken. Chicken. Egg and veg. இது எக்கா? அது egg. Egg. பசங்க ஒரு veg. இது veg. சின்னதா இருக்குதா veg. டாடி கொடுங்க. Ready? எக்காது? ஓகே. நம்மனா என்னாச்சு? ஆமா இது இருக்கு. குச்சி இருக்கும். அது ஏனா ஸ்டஃப் பண்ண சென்டர்ல எதுப்பா எக்? இதப்பா இதெல்லாம் எக் தாப்பா. தேங்க் யூ. ஓகே குடு. சாப்பிடுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு எல்லாம் உட்காந்து செஞ்சுக்கிறேன். ஒன்லி வெஜ்ஜு. இல்லை எல்லாம் இதாகிடுச்சு. அது சென்டரில் ஒரு கடி அப்புறமா எடுத்துடலாம். இது கேட்கறது தான் ஆகுது. மொரக்கன் சவுண்ட் வருதா? நல்லா இருக்கா? கண்ணில் தண்ணி வருது எனக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று பண்ண பொறுமை தேவை. எக்கு சமோசா அந்த இது மாதிரி பப்ஸ் சாப்பிட்டுக்கிறோம். பட் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பிரெட்ல பண்ணிக்கிறது. ஆமாம், சூப்பராக இருக்கு. டேஸ்டெல்லாம் டேஸ்ட் செம்ம நல்லா இருக்கா? உண்மை சொல்லணும், போய் சொல்லக்கூடாது நீங்கள் யாரும். உண்மைதான். ஆமாம், எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அது வேக வச்சு ஸ்டீம் பண்ணி ப்ரெட்டை அதுவும் ஸ்டஃப் பண்ணேன். சாரன் ஏதோ சொல்ல. நல்லா இருக்கா? உப்பு எல்லாம் பர்ஃபெக்டா? ஓ
கடலை தண்ணி வரதும் இது ஒரு ஆனியனா ஒன்லி நம்மளுக்கு ஒன்லி ஆனியன் தான் சொல்றது கேளு சால்ட் கில்ட் எல்லாம் சூப்பரா ஒரு ஆனியன் சூடா மொரக்குன்னு சாப்பிட்றாங்க நல்லா இருக்கு டாடி மூஞ்சில பிரகாசம் தெரியுது, அதனால எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகேன்னு. இன்னும் 3 இருக்குது பாருங்க, எடுத்துக்கோங்க. 2 எக்குக்கு இது இன்னும், இது வந்து வெஜ்ஜு 2 வெஜ்ஜு தான் போட்டேன், இன்னும் போடணும் நான். சென்டரில் குச்சி வச்சுருப்பேன், அதை எடுத்துருங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, நான் எனக்கு சாப்பிட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியும். நீங்களே சாப்பிட்டு நீங்களே சொல்ல பார்த்த தலைய தட்டு எது கலஞ்சா மாதிரி சாப்பிடுவான் அக்கா. வீட்டில் ஒரு ஸ்டெப்பை வச்சு திறமை இருக்கு, பரவாயில்ல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சா எல்லாருக்கும் ஃப்ளாப் ஆகும். சக்ஸஸ் ஆகுது. இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இனிமேல் யாருன்னா வீட்டில் என்ன கேட்டாங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஐ எம் ரெடி டு குக். யாரு சபாஸ் இந்த வின்னு ஃப்ரெண்ட்ஸ். என்ன, வேற லெவல். என்ன? 6 போச்சு இப்போ, இன்னும் 1 அச்சா வின்னு. 47 crores ஹாட்ஸ்டார் 47 crores. அப்ப அங்க எவ்வளோ? சென்னையில ஆடினாங்க 2 நாள் முன்னாடி, இன்னைக்கு எங்க ஆடிக்கிறாங்கன்னு தெரியல, சென்னையா எங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு பால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு பால், ஒரே ஒரு பால். நம்ம சஞ்சு அடிப்பாரா? 1 ரன். சாரி, ஐ மீன் 1 ரன். ஈஸியா அடிச்சிடலாம். 5 பால்ஸ் இருக்கு. சென்னையில தான் ஆடிக்கிறாங்க நினைக்கிறேன். இல்ல போன மேட்ச் சென்னையில ஆயிடுச்சு ஆக்சுவலி. சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். செமிஃபைனல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ். செம்ம. சஞ்சு சாம்சன், அப்புறமா ட்ரைனிங் போல என்ன ட்ரைனிங்? இல்ல நீங்களே ஏதோ வேர்ல்ட் கப் ஆடுற மாதிரி. வா ஆமா, குவார்டர் ஃபைனல்ஸ்லயே போயிருக்கணும், அது எங்கள் சின்ன போயிருப்பாங்க. மேட்ச் சிஎஸ்கே இந்த மேட்ச் எல்லாம் ஆகணும் ஃபுல்லா 4 பேரா கதறுவோம். 4 பேரா டைப் 12 மணி. நாங்க வேர்ல்ட் கப்னா அதான் பாக்குறோம். வேர்ல்ட் கப்னா நானே பாப்பேன். வேர்ல்ட் கப் வந்து சூடடி கூட ஏச்சு போவாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாள் சூப்பராக போச்சு. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு கிச்சனில் நின்று அதை வந்து சக்ஸஸ் பண்ணுற அளவு போதும் ஆயிடுச்சு. நல்லபடியாக சூப்பராக வந்துச்சு. கஷ்டப்பட்டு இந்த வீண் போல் நான் நினச்சேன், ஏதோ ஒன்று ஃப்ளாப் ஆக போலன்னு நினச்சேன். பட் வந்து சூப்பராக ஆயிடுச்சு, எல்லாரும் இஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துன்னு சொல்லலாம். இது சமோசானும் சொல்லலாம், இல்லை இது வந்து பப்ஸ்னாலும் சொல்லலாம். எது எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரே ஸ்டஃபிங் தான். நம்ம தான் பேர் மாற்றிக்கணும். இது சமோசானா சொல்லலாம், இல்லை பப்ஸ்னா சொல்லலாம். ப்ளஸ் என்னன்னா, நான் செப்பரேட்டாக பொரிச்சேன். நான் இன்னொன்று வந்து எக்கு, இவங்கெல்லாம் எக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு செப்பரேட்டாக பொரிச்சேன். வெஜ்ஜு வந்து நான் செப்பரேட்டாக பொரிச்சேனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம்னு சொல்கிறதுக்கு. பட் நல்லா இருந்துச்சு. வெஜ்ஜு கூட நான் ஸ்டஃபிங் வைக்காமல் ஒரு ஆனியன் மட்டும் வச்சு நானும் ஷேரன் மட்டும் சாப்பிட்டோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து எக்கு சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் இன்னொன்று வந்து இன்றைக்கி வந்து இந்தியா செமிஃபைனல்ஸ், அதுவும் சூப்பராக போச்சு மேட்ச். அதை பார்த்து நாங்கள் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், அது கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.